தமிழகத்தில் வாகை மரத்தை தலவிருட்சமாக கொண்ட முதன்மையான திருக்கோயில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவாழப்புத்தூர் ரத்தினபுரீஸ்வரர் திருக்கோயில் ஆகும். இந்த தலத்தின் சிறப்புகள் பின்வருமாறு. திருவாழப்புத்தூர், திருவாழ்கஒளிபுத்தூர், நாகப்பட்டினம் அருகே அமைந்துள்ள இந்த சிவத்தலத்தில் ரத்தினபுரீஸ்வரர், மாணிக்கவண்ணர், மூலவராக வீற்றுள்ளார். தலவிருட்சத்தின் மகிமை. இங்குள்ள வாகை மரத்தடியில் வாசுகி பாம்பு தவம் புரிந்து நலம் பெற்றதாக கூறப்படுகிறது. சங்க இலக்கியங்களில் வெற்றியை குறிக்கும் அடையாளமாக வாகை பூக்கள் போற்றப்படுகின்றன. இக்கோயிலின் தலவிருட்சமான வாகை மரம் ஆல்பிசியா லெப்பெக் உடல் நச்சுக்களை நீக்கும் மருத்துவ குணங்கள் கொண்டதாக கருதப்படுகிறது. மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மஞ்சகுளத்து மாரியம்மன் திருக்கோயிலில் 200 ஆண்டுகள் பழமையான வில் வாகை மரம் வழிபாட்டில் உள்ளது. அருள்மிகு ரத்தினபுரீஸ்வரர் திருக்கோயில் ஒரு பழமையான சிவாலயம் ஆகும். இந்த கோயில் சுமார் 1000 முதல் 2000 ஆண்டுகள் பழமையானது. மூலவர் ரத்தினபுரீஸ்வரர், மாணிக்கவண்ணர், கரிநாலேசுரர் என்றும் அழைக்கப்படுகிறார். தாயார் மங்களாம்பிகை. தல விருட்சம் மாவிலங்கை. தீர்த்தம் சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம். இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இக்கோயில் சுந்தரர் மற்றும் சம்பந்தர் ஆகியோரால் தேவார பதிகம் பாடப்பட்ட தலமாகும். இக்கோயில் கோட்புலி நாயனார் அவதரித்த தலமாகும். இங்கு நாயனாருக்கு தனி சன்னதியும் உள்ளது. சொத்து பிரிப்பு பிரச்சனைகள் உள்ளவர்களும் நல்ல விளைச்சல் கிடைக்க விரும்பும் விவசாயிகளும் இக்கோயிலில் பிரார்த்தனை செய்கின்றனர். பொதுவாக சிவன் கோயில்களில் வில்வம், வன்னி அல்லது கொன்றை மரங்களே தல விருட்சமாக இருக்கும் நிலையில் வாகை மரத்தை தல விருட்சமாக கொண்ட அபூர்வமான தலம் இதுவாகும்.